Hi, hello friends, welcome back to my channel. And in this tenses series, we have been learning tenses through the stories, right? So last video நம்ம வந்து present continuous tense பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்த காலத்தில் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி இது வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ரெண்டு வேர்ப் தான். இப்போ வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் 3 விதமாக வேர்ப்ஸ் பார்த்தோம். ஆம், ஈஸ், ஆர் அப்படின்னு. பட் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் ரொம்ப ஈஸி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாஸு, வேர் தான். சிங்குலராக இருந்தால் வாஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி போடணும். ப்ளூரலாக இருந்தால் வேர் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எழுதி கொண்டிருந்தேன். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ வாஸ் ரைட்டிங். சரி, இதுவே நாங்கள் சமைத்து கொண்டிருந்தோம். இது எப்படி சொல்லலாம், வி வேர் குக்கிங். ஸோ ஏன் நம்ம வாஸ் வேர் சொல்கிறோம் அப்படின்னா, நான் என்ற போது அது சிங்குலர், ஒரே ஒரு பர்சன். அதனால் நம்ம வாஸ் ரைட்டிங் சொல்கிறோம். நாங்கள் சொல்லும் போது அது குரூப் ஆஃப் பர்சனை குறிக்குது, ப்ளூரல் நவுனை குறிக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், வேர் குக்கிங் சொல்கிறோம். அதுதான் இதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகேவா? Okay, now let's get into the topic. The sun was shining brightly while I was attempting to fix the leaky kitchen sink. அதாவது அவர் வந்து அவங்க வீட்டில் வந்து கிச்சன் சிங்க் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிட்ருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அதை ஹி வாஸ் அட்டெம்ப்டிங் டு ஃபிக்ஸ் த லீக்கி கிச்சன் சிங்க். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து என்னோடய லீக் ஆகிற அந்த கிச்சன் சிங்க்கை வந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் த சன் வாஸ் ஷைனிங் பிரைட்லி அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ சன் எப்படி இருந்ததான், அப்படியே நல்லா பிரைட்டாக இருந்ததான் அந்த டைமில். ஓகேவா? சூரியன் சுட்டெரிக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ சூரியன் சுட்டெரித்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சென்டென்ஸோட மீனிங் அதுதான். ஓகே, த நெக்ஸ்ட் பார்ட் இன் அவர் ஸ்டோரி இஸ், water was spraying everywhere because I was forgetting to turn off the main valve. வாட்டர் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, அந்த தண்ணி வந்து பீச்சு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவர் மெயின் ஆஃப் பண்ண மறந்துட்டார். இதில் வேர்ப்ஸ் பாருங்கள், வாஸ் ஸ்ப்ரேயிங். வாட்டர்ன்றது என்னது, அன்கவுண்டபிள் நவுன். ஏன்னா எண்ண முடியாது வாட்டரை. ஓகே, ஆயில், வாட்டர், சுகர், இந்த மாதிரி அன்கவுண்டபிள் நவுனெல்லாம் நம்ம என்ன தான் சொல்லணும், சிங்குலர் வேர்ப் தான் நம்ம அதுக்கு ப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஐன்றதும் என்னது, சிங்குலர் தான். அதனால தான் வாஸ் ஃபர்கெட்டிங் வருது. ஓகேவா? ஸோ அதனோட மீனிங் என்னது, நான் மெயின் ஆஃப் பண்ண மறந்துட்டு இருந்த அந்த வேலையில் தண்ணி பீச்சி அடித்து கொண்டிருந்தது. அதுதான் அதனோட மீனிங். ஓகேவா? ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், மை கேட் வாஸ் ஸ்ப்ரிண்டிங் அக்ராஸ் த வெட் ஃப்ளோர் வைல் ஐ வாஸ் ஸ்லைடிங் டுவர்ட் த கேபினெட்ஸ். தண்ணி பீச்சு அடித்ததுனால அந்த ஃப்ளோர் எல்லாம் என்ன ஆச்சு, வெட் ஆகிடுச்சு. வெட்டுனா என்ன, ஈரமாயிடுச்சு. ஓகேவா? அப்போ அவரோட கேட், மை கேட் வாஸ் ஸ்ப்ரிண்டிங்னா ரன் ஃபாஸ்டர், நல்லா ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறது, அதான் ஸ்ப்ரிண்டிங். ஓகேவா? அப்போ அவரோட கேட் என்ன பண்ணிட்டு இருந்துச்சான், ஃபாஸ்ட்டாக ஓடிக்கொண்டிருந்தது. எப்போ, அக்ராஸ் த வெட் ஃப்ளோர், அந்த ஈரமான தரைக்கு நடுவில் ஃபாஸ்ட்டாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த டைம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வழிக்கு கேபினெட்ஸ்னால் அந்த கிச்சனுக்கு கீழே இருக்கும் இல்லையா, நம்ம வந்து கபோர்டுன்னு சொல்லுவோம். ஸோ கேபினெட்ஸ் நோக்கி நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், சறுக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் என்னோடய கேட் என்ன பண்ணுச்சு, ஃபாஸ்ட்டாக அந்த வெட்டு ஃப்ளோர் குறுக்கால் ஓடிக்கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? ஸோ இங்கே நவுன்லாம் வந்து சிங்குலர்ன்றனால, கேட்டுன்றது சிங்குலர், ஐன்றது சிங்குலர், அதனால் வந்து என்ன வந்திருக்கு, வாஸ் ஸ்ப்ரிண்டிங், வாஸ் ஸ்லைடிங் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் பார்ட் இஸ், the neighbor's dog was barking loudly outside as the pipes were clanking like a drum set. என்னாச்சா, அவரோட நெய்பரோட டாக் வந்து குறைத்து கொண்டிருந்தது. எப்படி குறைச்சிட்டு இருந்தது, லவுட்லினா என்னது, சத்தமாக குறைச்சி கொண்டிருந்தது. எங்கே, அவுட் சைட்னா என்னது, வெளியே. ஓகே, வெளியே வந்து என்னோடய நெய்பர்னால் என்னது, பக்கத்து வீட்டுக்காரவங்களோட நாய் வந்து குறைச்சி கொண்டிருந்தது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் இங்கே என்ன ஆயிடுச்சு, ஆஸ் த பைப்ஸ் வேர் கிளாங்கிங் அப்படின்னா, அந்த பைப்ஸ்லாம் என்ன ஆயிடுச்சுச்சான், கிளாங்கிங் அப்படின்னா மெட்டல்ஸ்லாம் ஸ்க்ராட்ச் ஆகும்போது ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா, நம்ம ஒரு மெட்டல்ஸ் கீலாம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம குளுக்கும் போது ஒரு சவுண்டு வரும், அதுதான் வந்து கிளாங்கிங். ஓகேவா? அப்போ த பைப்ஸ் வேர் கிளாங்கிங் லைக் அ ட்ரம் செட். மோளம் அடித்தா ஒரு டம் 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 சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த பைப்ஸ்லாம் வந்து வேர் கிளாங்கிங், சத்தம் எழுப்பி கொண்டிருந்தது. அதே நேரத்தில் வெளியே என்ன ஆச்சான், பக்கத்து வீட்டுக்காரங்களோட நாயும் நல்லா சத்தமாக
குறைச்சி கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இதில் வேர்ப்ஸ் பாருங்கள். வாஸ் பார்க்கிங் அப்படின்னா என்ன, நெய்பரோட டாகு, சிங்குலர் தானே, ஒரே ஒரு டாக் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ வாஸ் பார்க்கிங். இதுவே வந்து பைப்ஸ்னால் என்னது, நிறைய பைப்ஸை மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ பைப்ஸ்ன்றது ப்ளூரல் வந்ததுனால வேர் கிளாங்கிங். அப்போ நம்மளும் பேசும்போது சிங்குலரை யூஸ் பண்ணணும்னா வாஸும், ப்ளூரல் நவுனாக இருந்தால் வேரும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? லெட்ஸ் see the next part. I was screaming for help while the soapy bubbles were rising toward the ceiling. அப்படின்னா ஐ வாஸ் ஸ்க்ரீமிங்னா அவர் வந்து கத்திட்டு இருந்தார். ஹெல்ப்பு கேட்டு என்ன பண்ணுறாரு, கத்திட்டு இருக்காரு. ஏன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சோப்பி பபிள்ஸ், அந்த சிங்க்குன்றதுனால அதுலேருந்து வந்த அந்த சோப் பபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப வந்து அதிகமாகி சீலிங்னா என்னது, கூரை, வீட்டோட கூரை. இப்போலாம் கூரை இல்லை, பட் அந்த காங்க்ரீட் இருக்கு இல்லையா மேலே, ஸோ அதை சொல்கிறாங்க, மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த சீலிங் மேலே வரைக்கும் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு பபிள்ஸு. ஓகேவா? அதுதான் சொல்கிறாரு. ஸோ இதில் ஐ அப்படின்றது வந்து சிங்குலர், அதனால் வாஸ் ஸ்க்ரீமிங் அப்படின்னு வந்திருக்கு. இதுவே பபிள்ஸ்னால் என்னது, ப்ளூரல், நிறைய பபிள்ஸ் இருக்குது இல்லையா, அதனால் ப்ளூரல். சிங்குலர் ப்ளூரல்னால் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சிங்குலர்னால் ஒருமை, என்னது ப்ளூரல்னால் பன்மை. ஓகேவா? நிறைய இருக்குது. சிங்குலர்னால் ஒன்றே ஒன்று, ப்ளூரல்னால் மோர் தென் ஒன், அதுதான். ஓகேவா? அப்போ பபிள்ஸ்ன்றது வந்து இங்கே ப்ளூரல், அதனால் வந்து வேர் ரைசிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளும் பேசும்போது நம்ம என்ன சொல்லணும், ஷீ வாஸ் ரைட்டிங் சொல்லணும். இதுவே தே சொன்னால் தே வேர் ரைட்டிங் சொல்லணும். ஷீ வாஸ் பிளேயிங் சொல்லணும். தே வேர் பிளேயிங் சொல்லணும். அந்த மாதிரி சிங்குலர் அந்த வாஸு, ப்ளூரல் அந்த வேர். இதுதான் வந்து பாஸ்ட் கண்டினியூ. Let's see the next part. My phone was ringing on the counter. அவரோட ஃபோன் அங்கே வச்சுருந்தார் இல்லையா கவுண்டருக்கு மேலே, அது என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, நல்லா வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிச்சு. யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, அதனால் ரிங் ஆகுது. ஓகேவா? ஸோ ரிங் ஆக ஆரம்பிச்சுது. பட் ஐ வாஸ் ஜக்லிங் எ ஹெவி wrench and a soggy towel. அப்படின்னா ஐ வாஸ் ஜக்லிங் அப்படின்னா நிறைய வெப்பன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணி கையில் வச்சுட்டு இருக்குது. இப்போ ஒரு திங்ஸ்னால் பரவாயில்ல, ஒன்று வச்சுட்டு நம்ம சடனாக ஏஞ்சி போயிடலாம். நிறைய நம்ம வந்து வச்சுட்டு இருக்கும் போது நம்மளால் சடனாக போயிட்டு நம்ம ஃபோனில் அட்டென்ட் பண்ணுறது முடியாது இல்லையா, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. மை ஃபோன் வாஸ் ரிங்கிங் ஆன் த கவுண்டர். என்னோடய ஃபோன் வந்து ஒலி எழுப்பி கொண்டு இருந்தது. பட் நான் என்ன பண்ணிட்டுருந்தேன், ஆனால் என்னால் வந்து நான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, சாகி டவல் அப்படின்னா வந்து நல்லா வெட்டான ஒரு டவல், நல்லா ஈரமான ஒரு நச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு டவலையும் மேலே வச்சுக்கிட்டு வெப்பன்ஸ் எல்லாமும் நான் கையில் வச்சுட்டு தள்ளாடிட்டு இருந்த டைமில் என் ஃபோனும் என்ன ஆரம்பிச்சிச்சு, ஒலி எழுப்ப ஆரம்பித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பாருங்கள், மை ஃபோன், இது ரெண்டுமே வந்து சிங்குலராக இருக்குது. மை ஃபோன் எத்தனை, ஒன்லி ஒன். ஸோ அப்போ அதுக்கு என்ன வேர்ப் ப்ளேஸ் பண்ணணும், சிங்குலர் அது, அதனால் வாஸ் ரிங்கிங் போட்டிருக்காங்க. ஐ அப்படின்ற அந்த ப்ரொனவுன் என்னது, சிங்குலர் ப்ரொனவுன். அப்போ அதுக்கான வேர்ப் என்னது, ஹெல்பிங் வேர்பு வாஸ். ஸோ அதனால தான் வாஸ் ரிங்கிங், வாஸ் ஜக்லிங் அப்படின்ற வேர்ப்ஸை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் இன் அவர் ஸ்டோரி இஸ் the pizza delivery guy was knocking at the door while I was swimming through the hallway. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the pizza delivery guy, ஓகே, ஒரு பீஸா மேன் டெலிவரி பண்ணுவாங்க, அதனால தான் அவரோட ஃபோன் வந்து ரிங் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? அவர் வந்து பீஸாவை டெலிவரி பண்ண ஒருத்தர் வந்திருக்கார் வீட்டுக்கு. ஓகேவா? அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, வாஸ் நாக்கிங் அட் த டோர், என்ன பண்ணுறாரு, கதவை தட்டி கொண்டிருந்தார். ஓகேவா? அந்த டைமில் நான் என்ன பண்ணிட்டுருந்தேன், வீட்டில் ஹாலில் ஸ்விம் பண்ணிட்டுருந்தேன். ஏன்னா அந்த தண்ணி, சிங்க்கு லீக்கான தண்ணி என்ன ஆச்சு, வந்து வீடு ஃபுல்லாக ரொம்பி போச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டுருந்தேன், அந்த தண்ணியில் ஸ்விம் பண்ணிட்டுருந்தேன். அந்த வேளையில், ஒயில்னா என்னது, அந்த வேளையில், ஒரு 2 ஆக்ஷன் வந்து ஒரே டைமில் நடக்குது அப்படின்னா நம்ம ஒயில் யூஸ் பண்ணி தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பீஸா டெலிவரி கை, சிங்குலரா ப்ளூரலா, ஒருத்தர் தானே, அப்போ ஒருத்தர்னா என்னது, சிங்குலர், அதனால தான் வாஸ் நாக்கிங். ஓகே, ஐன்றது என்னது, ஒருத்தரா 2 பேரா, ஒருத்தர், அப்போ அதுக்கு தான் வாஸ் ஸ்விம்மிங். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? Let us see what happened next. I was wondering if life could get any worse as the ceiling was dripping on my head. என்னாச்சா, ஐ வாஸ் வண்டரிங் அப்படின்னா அவர் ரொம்ப வியந்து கொண்டிருக்கிறாரு. என்னடா இது,
என்னென்னவோ நடக்குது. இதோடைய ஒரு மோசமான நிகழ்வு நடக்க முடியுமா வாழ்க்கையில? என்ன ஆச்சாம்? ஏற்கனவே வாட்டர்லாம் வந்து ஸ்பில் ஆயி வீடு ஃபுல்லா வந்து ஸ்விம் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கு. இன்னும் மேல இந்த சீலிங்கும் என்ன ஆச்சு? கீழ இடிஞ்சு விழுந்துருச்சு. ஓகேவா? அதனால என்ன பண்றாரு? இதோடயே ஒரு வொர்ஸ்ட்டான சிச்சுவேஷன் இருக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஐ அப்படின்றது என்னது? சிங்குலர். அதனால வாஸ் வண்டரிங் போட்டிருக்காங்க. சீலிங் எத்தனை சீலிங் இருக்கும் வீட்ல? ஒரே ஒரு சீலிங். அப்போ அதுவும் வாஸ் ட்ரிப்பிங். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? எவ்ரிதிங் வாஸ் ஃபாலிங் அப்பார்ட் வைல் ஐ வாஸ் ட்ரையிங் டு பி ஹேண்டி ஃபார் ஒன்ஸ். நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து இது பிடிக்க ஏதாவது ஒன்று பிடிச்சி வர டைமில் எல்லாமே என்ன பண்ணிகிட்டு இருந்துதான், மேலேருந்து கீழே எவ்ரிதிங் வாஸ் ஃபாலிங், எல்லாமே என்ன பண்ணிடுச்சு, கீழே விழுந்துட்டு இருந்தது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா விழுந்துட்டு இருந்தது. வைல் ஐ வாஸ் ட்ரையிங் டு பி ஹேண்டி ஃபார் ஒன்ஸ். நான் அதை பிடிக்க ட்ரை பண்ணேன். ஓகேவா? ஐ வாஸ் ட்ரையிங் டு பி ஹேண்டி அப்படின்னா அந்த கீழே விழுறதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பட் எல்லாமே என்ன பண்ணிடுச்சு, அங்கங்கே வந்து விழுந்துட்டு இருந்துச்சு அந்த டைமில் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து இருக்க நவுன்ஸை பாருங்கள். எவ்ரிதிங்னா என்ன சொல்லுவோம்? இன்டெஃபினட் ப்ரொனவுன் சொல்லுவோம். இன்டெஃபினட் ப்ரொனவுன். ஓகேவா? அதுக்கும் நம்ம எப்பயுமே என்னது, இன்டெஃபினட் ப்ரொனவுன்ஸ் வந்தாலே நம்ம சிங்குலர் வேர்ப் தான் வந்து ப்ளேஸ் பண்ணணும். அப்போ எவ்ரிதிங் வாஸ் ஃபாலிங். ஓகே, ஐன்ற ப்ரொனவுன் வந்திருக்கு. அப்போ ஐ வாஸ் ட்ரையிங். ஓகேவா? அதனால தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. Let's see the last part. My wife was laughing hysterically in the doorway while she was recording the whole mess for the internet. என்ன நடந்துட்டுருக்கு இங்கே? ஆனால் அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ஃபோனில் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இன்டர்நெட்டில், அதாவது நெட்டில் போடுறதுக்காக ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன பாருங்கள், மை ஒய்ஃப் வாஸ் லாஃபிங் ஹிஸ்டரிக்கலி அப்படின்னா ஒரு என்ன, ஒரு அன்கண்ட்ரோலபிள் லாஃப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்படியே திகட்ட முடியாமல் சிரிக்கிறது நல்லா. ஓகேவா? நல்லா சிரிச்சிட்ருக்காங்கல்ல. இவர் நடக்கிறது, வாட்டரில் ஸ்விம் பண்ணுறது, வீடு ஃபுல்லாக தண்ணி ஆகிடி பபுள் ஆகி எல்லாம் வந்து இந்த மெஸ் ஆகிருக்கு இல்லையா, வீடு ஃபுல்லாக ஒரு மெஸ் ஆகிடுச்சு. ஸோ அது பார்த்து ரொம்ப நல்லா சிரிச்சிட்ருக்காங்க. எப்படி சிரிச்சிட்ருக்காங்க? ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே மொபைலில் வந்து அந்த வீடியோஸ் இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டே என்ன பண்ணிகிட்ருக்காங்க? நல்லா கலகலகலன்னு சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், 2 நவுனுமே சிங்குலர். மை ஒய்ஃப், ஷீ அப்படின்றது வந்து சிங்குலருங்க. அதனால் வேர்ப்ஸ் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க? வாஸ் லாஃபிங், வாஸ் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் திஸ் வீடியோ. ஐ ஹோப் you would have learned the usage of past continuous tense. And don't forget to like, share and subscribe. Thank you for watching.